ஹலோ சொல்லுங்க. பிரபா பிரபா நான் கோபால் பேசுறேன் பிரபா. ஏய் ஃபோனை வைடாடி. ஹலோ வணக்கம் சொல்லுங்க. ஹலோ பிரபா நான் ஏய், கோபால் பேசுறேன்டா. ஏன் கோபால். போனை கட் பண்ற? நான் ஷூட்ல இருக்கேன். எதுக்கு புது புது நம்பர்ல இருந்து கூப்பிடுற? நீ என் போனை எடுத்துன்னு நான் ஐடியா நம்பர் இருந்து கூப்பிட போறேன். டேய் நான் உன்கிட்ட பேசக்கூடாது உன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு டேய், 40-50 ஃபோன் எடுத்தா எப்படா பேச முடியும்? லூசாடா நீ? டேய் நீ தான்டா லூசு. சரி, நான் லூசுன்னு இருக்க. நான் தான் நான் வந்து இங்க பாரு, எவ்வளவுதான்? நான் வந்து உன்கிட்ட இருந்து ஒழுங்கா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். ஏய் இப்போ சரியா? உங்ககிட்ட நானும் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு சொல்லிக்கிட்டேன், உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ற? சரி இப்ப எனக்கு காசு கொடுக்கவே இல்லையா? காசு என்கிட்ட கொடுத்தாடா வச்சிருக்க நீ உனக்கு கொடுக்கறதுக்கு. டேய் கொடுத்து வச்சுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாம சரி, நான் என்னைய சொல்றத தெரியாம ஒரு நிமிஷம் கேள. நான் சொல்லு, ஷூட்ல சொல்லு. இருக்கேன். நீ நசன்னு அத உனக்கு என்ன உனக்கு கரெக்டா கேளு. நீ ஷூட்ல எதிர எனக்கு பேமெண்ட் கொடு. இங்க வந்து. இங்க பாரு. இங்க வா, இரு ஒரு நிமிஷம் இரு. ஆபீஸ் எல்லாம் வராத. நான் ஆபீஸ் இல்ல, நான் ஷூட்ல இருக்கேன். ஆபீஸ் பார்க் இருக்குல்ல, ஆபீஸ் பார்க் அங்க வாடா போடு. இங்க பாரு உன் Office வயசு park என்ன? கிட்ட இங்க பாரு வாடா. தம்பி நீ என்னை விட சின்ன சொல்லு. பையன். எனக்கு என்னை விட எப்படியும் ஒரு 7-8 வயசு சின்ன பையன். நான் சரி வாடா போடனா விட சரி ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பா கூப்பிடுறேன்னு விட்டேன். நீ எல்லா டைமும் வாடா வாடா போட. போடான்னு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டு உன் வயசு என்ன என் வயசு என்னடா? இரு வரேன், இருடா வரேன். ஹலோ உனக்கு யார் சொல்லி தரா பக்கத்துல இருந்து? யாருக்கா பக்கத்துல? யாரும் சொல்லு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ கோபால். சொல்லு bro. நீ இது வரைக்கும் சேனல்ல நிறைய வீடியோ நடிச்சிருக்க. 5-6 வருஷமா நடிக்கிற. நீ நடிச்சதுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுத்துருக்கேனா இல்லையா? ஆமா கொடுத்துருக்கேன். ஸ்மால் பாஸ்ல 75 எபிசோட் நடிச்சிருக்கேன். இல்ல 75 எபிசோடுக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன்ல. ஆமா நீ ரேபிட்டோக்கு வரும்போதுலாம் நான் காசு கொடுத்துருக்கேன், ஜூஸ் கொடுத்துருக்கேன், சாப்பாடு போட்டிருக்கேன், சம்பளமும் கொடுத்துருக்கேன். ஆமா தானே? நியாயமா சொல்லு. நான் நீ ஆ. சம்பளம் நடக்கிறப்ப நாங்க நக்கிட்டு போகணுமா? ஏய் லூசு மாதிரி திமிரா பேசினா கடுப்பாயிருவேன். குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உன் கூட தானடா மத்தவங்க நடிச்சாங்க. யாராவது இப்படி பண்றாங்களாடா? லூசு மாதிரி சில்லித்தனமா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தனா இல்லையாடா? என்னடா என் சொத்துல பாதி எழுதி கேட்ப போலியாடா நீ? ஏய் இல்லடா, ஏன் எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுறா. ஏய், எனக்கு உனக்கு- நல்லாவே மாட்டேடா. உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன் கண்ணா. பேமெண்ட்லாம் கொடுத்துட்டேன். நீ எங்க கொடுத்த? 1000 ரூபா கொடுத்துட்டு என்ன நீ பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ஸ்மால் பாஸ் ஷோ வந்து யாரும் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலடா. யாரும் ஸ்பான்சர் பண்ணல. நானே கஷ்டப்பட்டு காசு என் கையில இருந்த காசை நகையெல்லாம் வச்சுக்கிச்சு தான் அந்த ஷோ பண்ணேன். அதுலயே எனக்கு 1 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சரியா வந்து நீங்க கோஆர்டினேட் பண்ணல, நிறைய பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை, அடிச்சுக்கிறது அது இதுன்னு நான் நீங்க பண்ண டிப்ரெஷன்ல தான் அந்த ஷோவை நிப்பாட்டினேன். நான் 75 எபிசோட்லயே அதுக்கு மேல பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துருப்பேன். யூடியூப்ல வந்து பேசியிருந்தேன், ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாவது ஃபண்டு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டோம். எனக்கு லாஸ். அது உன்னோட பிரச்சனைடா. நடிச்சு எனக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. டேய் மயிரே, இப்பதானே நீ சம்பளம் வாங்கிட்டேன்னு சொன்ன, வாங்கலன்னு சொல்ற. இல்ல மாத்தி மாத்தி பேசுற. சம்பளம் தான் உனக்கு கொடுத்துட்டேன்லடா. உனக்கு உன்னில இருந்து காத்துக்கருப்பு கலையில இருந்து எல்லாருக்குமே, சாரதம்மால இருந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாச்சு. எல்லாருமே ஹாப்பி, திருப்தியா போயிட்டாங்க. உன் டேலண்ட்டை ஸ்மால் பாஸ் மூலியமா நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பாட்டு பாடுறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன். ஏய் நீ பொய் சொல்லடா. சாரதாமா ஸ்மார்ட் பாக்ஸ் வரவே இல்ல. இவனால நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. நீயே பொய் சொல்ல வச்சா? ஏய் சாரதம்மா தான்டா ஸ்மால் பாஸ். என்னடா குடிச்சிருக்கியாடா? சாரதாமா ஸ்மார்ட் பாக்ஸுக்கு வரலடா. அப்போ உன் கூட இருந்தவங்க யாருடா? அவங்க பேர் சாரதம்மா இல்லையாடா? இல்லையே, அவங்க வரவே இல்லையே. ஷோ எனக்கு டென்ஷன் ஆகுது கோபால். புரிஞ்சுக்கோ கோபால். நான் இதனால தான் நீ டென்ஷன் பண்றேன்ட்டு தான் நான் ஃபோனை எடுக்கிறது இல்லை. அத்தனை ஃபோன் பண்ற, கட் பண்ண பண்ணிக்கிட்டே இருக்க. நீ எடுத்து பேசினது நான் இருப்பேன். எடுக்காமதான் நீ இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுறியாடா? நான் ஷூட்ல இருக்கேன்னு சொல்ற, அது கூட புரிஞ்சுக்காம நசன் பேசிக்கிட்டே இருக்க. சரி, எனக்கு எப்பவும் காசு தருது மடிக்கு. காசெல்லாம் கொடுக்க முடியாத என்னடா பண்ணுவ? நான் உங்ககிட்ட இந்த காசு என்னடா உங்க காசை புடிங்கிட்டேனா இல்ல ஏமாத்திட்டேனா? காசு கொடுன்ற. நடிச்சதுக்கு சம்பளம் கொடுத்துட்டேன். எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்துட்டேன். எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சம்பளம் கொடுத்துட்டேன். குட்டி ஏஞ்சல்ல இருந்து, சாரதம்மால இருந்து, ஓட்டேர் சிவால இருந்து, அப்புறம் யாரு அவரு இன்னொருத்தர் யாருடா?
செஞ்சிமுத்துல இருந்து காத்து கருப்பு கலையில இருந்து எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. யாராவது இந்த மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்களா? யாராவது வீடியோ போட்டுருப்பாங்க. எல்லாரும் ஹாப்பி, பரவாயில்ல இந்த ஷோ வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு, சூப்பர். செஞ்சிமுத்துல அது வரைக்கும் ஃபோன் பண்ணி அவ்வளோ நட்பா பேசுறாரு. அடுத்து ஏதாவது பண்ணலாம் சார், ஸ்மால் பாஸ் 2 பண்ணலாம் சார்னு பேசுறாரு. நீ ஒருத்தன் தானே அந்த மாதிரி பண்ற கோபால்? சரி நீ நேர்ல வா பேசிக்கலாம். நேர்லலாம் வர முடியாது. என்ன பண்ணலாம்? என்னது என்னது என்ன சொன்ன? நேர்ல ஹலோ, ஏய் என்ன சொல்லிட்டு வச்ச இப்ப? நீ என்ன சொல்றா வச்ச? ஏய் நீதான் ஃபோன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேடா. வந்தனா காது இதெல்லாம் திருப்பிடுவோம், புரியுதா? எங்கடா இருக்க நீ இப்போ? நான் இங்க ஆபீஸ் கீழே தான் இருக்கேன். கோபாலு வேற ஒரு அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். அசிங்கமாலாம் பேசணும்னா மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சிருவேன். யாருன்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் திமிரா உனக்கு? இந்த தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்க நீ? இந்த தைரியத்துல பேசிட்டு இருக்க நீ? யாரு இருக்கா பக்கத்துல? யாரா பேச சொல்றா உன்ன இந்த மாதிரி? இப்பெல்லாம் பேச மாட்டியா? யாரு உன்ன பேச சொல்றா? ஆமாடா நான் அப்படித்தான் பேசுறேன். இங்க பாரு, நீ பண்ணதெல்லாம் ஸ்மால் பாஸ்ல காமிச்சிருந்தா உன்னை எல்லாரும் வந்து செருப்பாலே அடிச்சிருப்பாங்க. நீ அந்த மாதிரிலாம் பண்ண. நான் சரி தம்பி தெரியாம பண்றான்னு சொல்லிட்டு நான் சரி சரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு உட்காந்துருக்கேன். சொல்லிட்டா நீ என்னென்ன பண்ணன்ட்டு? அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன பண்ண சொல்லவாடா? அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்லவா? என்ன சொல்றா? டேய் கோபாலு, நீ நேர்ல வந்தன்னு வச்சுக்கேன், அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். அடிக்க மாட்டேன், பாவம் பட்டு விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. திமிரு எடுத்துலாம் பேசாத. நான் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். போடவா யூடியூப்ல? போடவா? அவ்வளோ திமிரா? அப்ப இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிற மக்கள் கிட்ட. நீ என்ன பண்றேன்னு ஒரு நேர்ல வா. நீ ஒண்ணு பண்ணு, காத்து கருப்பு கலையை போய் பாருப்போ. பாரு, அப்புறம் அவங்க சொல்லட்டும், பேசிக்கலாம். ஏன்னா நான் தான் உனக்கு இழிச்ச வாயன்ல. உன்னை வச்சு வந்தன்னு வச்சுக்கேன். நான் உன்னை வச்சு எத்தனை கோடி சம்பாதிச்சேன் நானு? யாரா டே? யாரா அவன் பக்கத்துல இருக்கு? யாரா சொல்லி தருது உனக்கு? நீ 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 நாளைக்கு வாடா டே, அந்த பார்க்கிட்ட நாளைக்கு வா. என் ஆபீஸ் பக்கத்துல பார்க் இருக்குல்ல, நீ நாளைக்கு வா. உன் மூஞ்சி மோரெல்லாம் உடைக்கிறனால பாரு. நீ வாடா. அவனை ஒரு கூட பக்கத்துல இருக்கான, அவனையும் கூப்பிட்டு வாடா. ம், சரி.